ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப். நம்ம நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறோம். பொங்கல், தீபாவளி, பக்ரீத், கிறிஸ்மஸ், நியூ இயர், எவ்வளவோ. அந்த நாளை நம்ம புதுப்பிச்சு இந்த நாளை இது நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சுரல் ட்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில பண்டிகைகளை கொண்டாடுறோம். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டே, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் டேஸ் ஆஃப் த இயர் அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம கொண்டாடக்கூடிய தருணங்கள், இதெல்லாம் எதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யறோம், எதுக்கு நம்ம எல்லாம் செய்யணும்? என்ன சொல்றீங்க நீங்க? செலிப்ரேட் பண்றதுன்னா சந்தோஷமா இருக்கிறது, ஒரு பொங்கல் வைக்கிறது, ஒரு கரும்பு திங்கிறது, ஒரு வெடி வெடிக்கிறது, இதெல்லாம் தானே செலிப்ரேஷன். இதுல என்ன இருக்க போகுது? இதுல வந்து எப்பயும் வருஷம் காலகாலத்துக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அப்பா அம்மா, அப்புறம் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இது போகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இல்ல, இதெல்லாம் நம்ம பண்றதுலாம் இட்ஸ் ஆல் இன் த கேம். இது எல்லாமே நம்ம வந்து செய்யறது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நிர்பந்தத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம எல்லாரும் ஒரு பொங்கல்னா பொங்க வைக்கணும், தீபாவளினா வேட்டு வெடிக்கணும், ஒரு புது சட்டை எடுக்கணும், நியூ இயர்னா ஒரு புது வருஷத்துக்கு போய் விஷ் பண்ணணும், எல்லாமே வந்து ஒரு உரையாடலாக, ஒரு செயலாக, ஒரு கடமையாக, இதெல்லாம் ஓகே, எவ்ரிதிங் இட்ஸ் எக்ஸிஸ்ட். ஆனா இதுல உணர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றப்ப என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஒன்னஸ். அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்றோம், ஒரு பண்டிகையை வந்து செலிப்ரேட் பண்றோம்னா வெளியூர்ல இருந்து எங்கெங்கயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கெங்கயோ இருப்பாங்க சொந்த பந்தங்கள், அங்க இருந்து வந்து ஊருக்கு வந்து பொங்க வைக்கிறது, ஊருக்கு வந்து வேட்டு வைக்கிறது, வீட்டுக்கு வந்து ஒரு சில பலகாரங்களை வந்து சமைச்சு சாப்பிடுறது, கறி விருந்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கூட்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருந்திருக்கு. இப்ப நம்ம செய்யறோம் ஒரு பொங்கல் திருவிழா, ஒரு திருவிழா அப்படின்றப்ப நம்ம வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம we are celebrating. அந்த செலிப்ரேஷன் இருக்கு. பட் அங்க என்ன இல்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னஸ் இல்ல. இப்ப பொங்கல் அப்படின்றப்ப ஒரு லீவு கிடைக்கும், நம்ம சொந்த பந்தங்களை போய் பார்க்கலாம், நம்ம பசங்களை பார்க்கலாம், நம்ம கணவனோ மனைவியோ போய் பார்க்கலாம், ஒரு விடுமுறையா இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் எல்லா விஷயமும் நடக்குது. ஆமா, இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம எதற்காக ஒரு கொண்டாட்டத்தை செய்ய வேண்டும்? எதற்காக ஒரு கொண்டாடணும் நம்ம லைஃப? எதுக்காக ஒரு பொங்கல் வைக்கிறோம்? எதுக்காக ஒரு வேட்டு வெடிக்கிறோம்? எதுக்காக ஒரு கேக் கொடுக்கிறோம்? எதுக்காக ஒரு சிரிப்பு? எதுக்காக ஒரு மகிழ்ச்சி? அந்த மனிதர்களிடம் அந்த ஒன்னஸ், சமநிலை, ஒருமைப்பாடு, ஒற்றுமை, இது மூணுமே அங்க வந்து கொண்டு வர்றதற்காக தான். இப்ப ஒரு திருவிழா அப்படின்னா வெளியூர்ல இருந்து உள்ள இந்த ஊருக்கு வர்றாங்க, எங்கெங்கயோ இருந்து வராங்க, வெளிநாட்டுல இருந்து வராங்க, வெளியூர்ல இருந்து வராங்க, மைல் கணக்குல டிராவல் பண்ணி இந்த பண்டிகைகளுக்கு வர்றாங்கன்னா obviously to meet their family, அவங்களோட சொந்தங்களை, அவங்களோட மனிதர்களை முகத்தோடு முகம் பார்ப்பதற்கு, உணர்வுகளாக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு,
ஒரு பரிமாற்றம் அங்க நடக்குதா இல்லையா? ஒரு ஒன்னஸ் கொண்டு வர்றதுக்காக தான் அனைத்து பண்டிகைகளும் உருவாக்கப்பட்டது. நம்ம செய்ய எல்லா விஷயமும் அப்படிதான். ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு ஜாபா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய எந்த செயலுமே the cost is oneness. அப்படின்றப்ப இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு இத பத்தின முக்கியத்துவம், இத அறிவதற்கான ஒரு நிலையே இல்ல அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். நம்ம ஒரு மனிதனா இருக்கிறப்ப நம்மனால நம்ம கூடயே ஒரு உணர்வில் இருக்க முடியல. கொஞ்ச நேரம் நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம முகத்தை பாக்குறோம் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியல. ஒரு ஒற்றுமை அங்க வர மாட்டேங்குது. ஒரு நம்ம கூட நம்மனால ஒரு பீயிங் வித் பீப்புள் சொல்லுவாங்க, பீயிங் வித் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நம்மனாலே இருக்க முடியாதப்ப இன்னொரு நபர், இங்க இருந்தோ வரக்கூடிய ஒரு நபர், இப்ப ஒரு மேரேஜ் எடுத்துக்கங்களேன். மேரேஜ் தான் நான் ஏன் இவ்வளவு விஷயங்கள் பேசுறேன்னா, ஒரு குடும்பம் உருவாவது அப்படின்றது தலைமுறையாக அடுத்த தலைமுறைகள் உருவாவது அப்படின்றது மேரேஜ்ன்ற ஒரு ப்ராசஸ் தான் பண்றாங்க. நான் இந்த மேரேஜ்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தலைமுறையை விருத்தி தலைமுறைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மேரேஜா இருந்தாலும், இப்ப கரண்ட் வேர்ல்ட்ல மேரேஜ் அப்படின்றது ஒரு தனி ட்ரெண்டாவே போயிடுச்சு. எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. that makes people live interesting expectations. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபேக்ட், ஒரு ஒப்பீனியன்னால அவங்க அவங்களோட லைஃப அப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. that's completely fine. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் ஒரு மனிதரோட ஒரு 6 மாதம் காலம் கூட ஒரு வாழ்க்கையை தொடர முடியவில்லை அப்படின்றதான் உண்மைங்க. ஒரு 6 மாதம் காலம் கூட நம்ம ஒரு கல்யாணத்துல ஒரு மேரேஜ் பண்றாங்க. லாட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், லாட்ஸ் ஆஃப் டர்ம்ஸ், லாட்ஸ் ஆஃப் நார்ம்ஸ், லாட்ஸ் ஆஃப் வேல்யூஸ், லாட்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் கல்ச்சரல் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸோட நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிட்டு இங்க அதுவுமே இட்ஸ் ஆல்சோ செலிப்ரேஷன், ரைட்? ஒரு ஃபேமிலியில அடுத்த பார்ட் ஆஃப் லைஃப்ன்றது மேரேஜ். அண்ட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. மேரேஜ்ன்றது மேண்டேட்டரி கிடையாது, இட்ஸ் அ டாபு. பட் மேரேஜ் அப்படின்றது நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா we must be responsible and committed in the marriage அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு பர்பஸ் ஆஃப் மேரேஜ். அங்க ஒரு ஒன்னஸ் இருக்கணும். இப்ப ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகுது அப்படின்னா she will be entering the home with lots of expectations, lots of thoughts. ஒரு ஃபேமிலி, ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி போவாங்க. And there will be some sacrifices, there will be some happiness, there will be some disputes, there will be some conflicts, there will be some consequences, there will be some enjoyment, fun and entertainment. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கலந்துதான் ஒரு மேரேஜ் எடுத்துட்டு போகணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனோட மைண்ட் செட்லாம் எப்படி டேர்ம் ஆயிடுச்சு, எப்படி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா, நான் என் கணவன், நான் என் மனைவி அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கேட்டகரி, இல்ல நான் மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் கேட்டகரி. இட்ஸ் நாட் அபவுட் பீங் செல்ஃபிஷ். உடனே செல்ஃபிஷ் லைஃப் வாழ்றாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. they are conditioned, they are programmed like that. அது மேபி அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து பழகி where they come from. ஏன்னா ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுதான் ஒரு மேரேஜ். கணவன் அவங்க வீட்டு சைடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், ஒய்ஃப் அவங்க வீட்டு சைடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், அப்புறம் இவங்களோட வே ஆஃப் பீயிங், இவங்களோட எஜுகேஷன் ப்ராசஸ், வே தே ஆர் தாட், வே தே லேர்ன், அப்புறம் அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்களோட கல்ச்சர், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், கொலீக்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட ஹாபிஸ், அவங்களோட பேஷன், அவங்களோட கெரியர் எல்லாமே கலந்து ஒரு கலவையாதான் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றாங்க. இப்ப
இந்த இடத்துல நான் என் மனைவி, நான் என் கணவன் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரியாரிட்டியா இருந்தாலுமே லவ்னா வந்து என்னன்னு தெரியாம நம்ம மேரேஜே பண்ணி கூடாதுங்க. அதுதான் வந்து நான் பார்க்கக்கூடிய, ஏன்னா மனிதர்களுக்கு இப்ப லவ் அப்படின்றதே ஒரு டேபு ஆயிடுச்சு. லவ்வே இல்லாம போயிடுச்சுன்னா லவ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. That is one thing what is missing in marriage. What is love? What is love? Love is acknowledging one the way he is or she is, and he is not and she is not. Love is acknowledging one for the way he is and he is not. இதுதான் லவ். ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப் குள்ள போனதுக்கு அப்புறமே ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறது, நமக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்துறது, நமக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்துறது, நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. Too many conditions, too many terms, too many restrictions. அப்ப the purpose of relationship வந்து oneness, to be happy with the person and to live with the person, to be committed to the person with responsibility. அதுதான் மெயின். ஆனா இந்த இடத்துல judgment, evaluation, validation, self justification, right, wrong, good, bad, எவ்வளோ விஷயம் வந்து. அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஒரு மேரேஜ ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு போறப்ப வாட் ஹேப்பன்னா, there will be no love, there will be no care, there will be no relationship, there will be no bonding, there will be no connection, there will be no oneness. இது ஒரு பக்கம். இப்ப ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன போகுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்காங்க, ஒரு 6 மாசத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க, இது நாட்டுல நடக்கிறதானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இல்ல, ஹாப்பியா இல்ல, they are not being ரிலேஷன்ஷிப்னா அந்த ஃபேமிலியில எவ்வளவு பெரிய இம்பாக்ட் நடக்கும்ன்றது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியணும். ஆனா தெரியறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பெண் ஒரு ஃபேமிலியில உள்ள வர்றாங்கன்னா வித்தின் 6 to 1 yearல வெளியே போயிட்டாங்கன்னா அந்த பையன் லைஃப்லயும் சரி அந்த பொண்ணு லைஃப்லயும் சரி there is no oneness, there is no happiness, there is no growth. அடுத்த தலைமுறைகள் அடுத்த விஷயம் அப்படின்றது கூட போக வேணாம், அதுக்கு முன்னாடியே the life is getting demolished. அது எப்படி சார், அது அந்த பையனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கனால வெளியே போயிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு பையன் பிடிக்கனால பிரிஞ்சுட்டாங்க, எதர் பை லீகல் பை கோர்ட் மூலியமா போறாங்க, இல்ல பிரிஞ்சிருக்காங்க, வாட் எவர். அதனால எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க கேட்கலாம். அந்த பையனும் பொண்ணு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனோட வீட்லயும் சரி பொண்ணோட வீட்லயும் சரி அவங்களோட அப்பா அம்மாவோட நிலை, மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களோட உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கும், அந்த பையனோட மனநிலை அந்த பொண்ணோட உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ அங்க இருக்கக்கூடிய மனிதர்களோட உடல்நிலை மனநிலை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்றப்ப அந்த வேலை பார்க்கும் இடத்தில் அவரோட உடல்நிலை மனநிலை அந்த அவரோட இம்பாக்ட் என்ன மாதிரி ஒரு மனிதராக நம்ம அங்க செயல்படுவோம் அப்படின்றத பாருங்க. அதுக்காக நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கூட வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்ற மாதிரி நான் ஒரு இது சரி இது தவறு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லல. பட் மேரேஜ் அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூ ஆர் இன் a commitment with a family responsibilities. நீங்க ஒருத்தவங்களுக்கு சன், நீங்க ஒருத்தவங்களுக்கு டாட்டர், நீங்க ஒருத்தவங்களுக்கு டாட்டர் இன்லா, நீங்க ஒருத்தவங்களுக்கு சன் இன்லா, ஒருத்தவங்களுக்கு பிரதர் இன்லா, ஒருத்தவங்களுக்கு சிஸ்டர் இன்லா, இவ்வளவு ரோல்ஸ் அடிஷனல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்க லைஃப்ல வருது அப்படின்றத நீங்க பார்க்கணும்.
just going and getting married. நீங்க பார்க்கணும். When you do this and you get committed, அப்ப இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்குள்ள போகிறப்ப there will be different kind of people. அவங்க அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமியார், மாமனார், எவ்வளவோ அவங்க சித்தி, சித்தப்பா, you must meet நிறைய மனிதர்கள் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். நிறைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. And you will be traveling with those people. So you are committed to those people அப்படின்றது நீங்க பார்க்கணும். So you will be more responsible and committed human being. அப்படி இருக்க முடியுமா அப்படின்றத கேட்டுட்டு, ஏன்னா மேரேஜ் இஸ் an agreementங்க. என்னங்க மேரேஜ் அக்ரிமெண்ட்ன்றீங்க? யா, இட்ஸ் an agreement. நம்ம வந்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறோமோ இல்லையோ, பட் நீங்க தாலி கட்டின உடனே, மோதிரம் போட்ட உடனே, the process you do in a religion, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் you are committed, you are signing your life with other person's life. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து லவ், அதான் வந்து ரிலேஷன்ஷிப். சோ அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறப்ப யார் அந்த அக்ரிமெண்ட்டை கிராஸ் பண்ணாலும் there will be an impact. So இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு they must be learning என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து it's a commitment, it's a responsibility, it's a declaration, it's an agreement அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படின்றத நான் பாக்குறேன். ஒரு குடும்பத்துல சின்ன வயசுல இருந்து வளர்க்குறப்பவே சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு அவங்கள பத்தி வந்து நல்ல விதமாக நம்ம சொல்லி வளர்க்கணும். சொந்த பந்தங்களோட முக்கியத்துவங்களை சொல்லி வளர்க்கணும். அப்பானா என்ன, அம்மானா என்ன, பையனா என்ன, அவங்களோட கமிட்மெண்ட் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஃபினான்ஸ்னா என்ன, வாட் இஸ் லவ், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் செக்ஸ், வாட் இஸ் பீயிங் வித் பீப்புள், வாட் இஸ் communication, what is effective communication, what is interpersonal communication, what is personality development. இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லி தந்தாலும் ஓகே, பட் டெஃபினட்டா வந்து அட்லீஸ்ட் இந்த ரோல்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸை பத்தின விஷயங்களை குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறப்ப they will be more educated in relationship. அவங்களுக்கு டெசிஷன் எல்லாமே வந்து ஒரு ஒன்னஸோட எடுப்பாங்க, ஒரு பொறுப்போட எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப அவங்க லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வருங்காலத்தை தான் நம்ம சங்கதியினருக்கு கொடுக்கணும், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். பட் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் they are more casual in relationship and marriage. So what I want you people to realize and recognize is, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடி you have to think a lot. And minimum ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா ஒரு 4 வருஷமாவது அந்த மனிதர் கூட வாழ்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க செட் ஆகலைன்னா you can move for other process. Within 6 months, 1 year அப்படின்னா நீங்க பண்ணீங்கன்னா it's not a job or a business. It is a commitment, it is a responsibility, it is an impact in the world. And no one care about that. So மெயினா பேரண்ட்ஸுங்க, டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி எதோ கத்து கொடுக்குறோம். பட் ஒன்ஸ் நான் ஒரு காலேஜ்ல வந்துட்டு பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வாட் இஸ் லவ், ஹோப்போனோபோனோ பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இட்ஸ் அ டெக்னிக். அதாவது ஐ லவ் மை செல்ஃப்,
ஐ எம் சாரி, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், தேங்க்யூ அப்படின்னு சொல்றப்ப when I teach to the students regarding the Ho'oponopono, அங்க இருக்க ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் லவ்லாம் சொல்லி கொடுக்காதீங்க சார், லவ்லாம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு நீங்க வந்து எஜுகேட் பண்றீங்க, இது வந்து they will be taking it wrong. அப்ப ஒரு டீச்சரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லவ் இஸ் சம்திங் ராங்ன்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க எஜுகேட் பண்ணக்கூடிய அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப், அவங்களுக்கு லவ்னா என்ன, they definitely make it wrong தான். அப்ப அவங்களுக்கு வாட் இஸ் லவ், வாட் இஸ் லஸ்ட்ன்றத பிரிச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கோங்க? பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். We are the highly responsible and committed person for that human being, right? ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம மற்ற விஷயங்கள் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் there is no value in their life, there is no commitment and responsibilities filled in their life. So parents, teachers, நீங்கெல்லாம் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டு இருப்போம் நம்ம. பட் ரொம்ப முக்கியமா நம்ம கத்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்னா என்ன, வாட் இஸ் லவ், வாட் இஸ் கேர், வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட் இஸ் கமிட்மெண்ட், வாட் இஸ் டிக்ளரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வாட் இஸ் அ ப்ராமிஸ். ஏன்னா மேரேஜ் இஸ் அ ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் பிரேக் ஆகிறப்ப it is the trust is getting, ஒரு ட்ரஸ்ட் போயிடுது, and the people are not seeing the impact out of that, and they don't know the impact is this. நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன். The people who are not living with their family, living with their spouse, அவங்க லைஃப்ல அவங்களுக்கு என்ன இம்பாக்ட், அவங்கனால உங்களுக்கு என்ன இம்பாக்ட், சுத்தி இருக்க சொசைட்டிக்கு என்ன இம்பாக்ட். So the hell you don't need to marry, if you're not in the agreement, if you're not in the promise, if you don't want that life, you don't want to get married. It's not mandatory. First தெரிஞ்சுக்கங்க நண்பா, மேரேஜ்ன்றது மேண்டேட்டரியே கிடையாது. ஆனா அது பண்ணணும், பண்றீங்க அப்படின்னா you are ready to take the commitment, you are ready to take the responsibility for other person and his life, her life. That is what the commitment is, that is what the responsibility is, that is what the love is, that is what the care. Love is acknowledging someone for what they are and what they are not. So இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நல்லா போச்சு. இத நீங்களும் மறுபடியும் கேளுங்க. யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருக்கும்னு பாருங்க. மேரேஜ் பண்ணிக்க போறவங்களுக்கு, இல்ல whom are not in relationship, மேரேஜ் ஆயிடுச்சு பட் ஆனா சேர்ந்து இல்ல அப்படின்றவங்களுக்கு, இல்ல who are divorced, இல்ல who are going to get married, அந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. they will learn something from this video. இவ்வளவு நேரம் பொறுமையா நான் பேசுறதை கேட்டதற்கு மிகவும் நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.